திமுகவின் முப்பெரும் விழாவையொட்டி தொண்டர்களை உற்சாகப்படுத்தும் வகையில் அக்கட்சி சார்பில் வெளியிடப்பட்டுள்ள வீடியோ காட்சி இது. மக்களவைத் தேர்தலில் 40க்கு 40 தொகுதிகளிலும் திமுக கூட்டணி வென்ற நிலையில் வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையிலும் முதலமைச்சருக்கு பாராட்டு தெரிவிக்கும் வகையிலும் கலைஞர் நூற்றாண்டு நிறைவையொட்டியும் முப்பெரும் விழா களை கட்டியது. அதன் ஒரு பகுதியாக யார் பேரு கேட்குது தானா காலர் தூக்குது என வீடியோ ஒன்று திமுக சார்பில் வெளியிடப்பட்டுள்ளது. சாதி மத பேதத்திற்கு தமிழ்நாட்டில் இடம் இல்லை, இது பெரியார் மண்ணு என்பன போன்ற வரிகள் பாடலில் இடம்பெற்றுள்ளன. தமிழ் மொழிக்கான சாகித்ய அகாடமி விருது பெறும் எழுத்தாளர்கள் யூமா வாசுமி மற்றும் லோகேஷ் ரகுராமனுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வாழ்த்து கூறியுள்ளார். பட்டுக்கோட்டையைச் சேர்ந்த யூமா வாசுகியின் இயற்பெயர் மாரிமுத்து. கவிஞர், புனைக்கதையாளர், மொழிபெயர்ப்பாளர், ஓவியர், எழுத்தாளர் என பன்முக திறமை கொண்ட இவர் ஏற்கனவே 2017ஆம் ஆண்டு காசாக்கின் இதிகாசம் என்ற மொழிபெயர்ப்பு நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது வென்றார். இந்நிலையில் அவரின் தன்வியின் பிறந்த நாள் என்ற சிறார் சிறுகதை நூலுக்காக சாகித்ய அகாடமி பால புரஸ்கார் விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல விஷ்ணு வந்தார் என்ற சிறுகதை நூலுக்காக இளம் எழுத்தாளர் லோகேஷ் ரகுராமனுக்கு சாகித்ய யுவ புரஸ்கார் விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. லோகேஷ் ரகுராமன் 1990ஆம் ஆண்டில் பிறந்தவர். இவர் இணைய இதழ்களில் தொடர்ச்சியாக சிறுகதைகள், கட்டுரைகள் எழுதி வருகிறார். தனது முதல் சிறுகதை தொகுப்பிற்கே சாகித்ய விருதை லோகேஷ் ரகுராமன் வென்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. தமிழில் இன்னும் வளம் பெற வேண்டிய சிறார் இலக்கிய வகைமைக்கு எழுத்தாளர் யூமா வாசுகி ஆற்றி வரும் பங்களிப்புக்கான உரிய அங்கீகாரம் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பாராட்டு தெரிவித்துள்ளார். காவிரி கரையில் இருந்து மற்றொரு இலக்கிய வரவாக தடம் பதித்துள்ள லோகேஷ் ரகுராமனுக்கும் வாழ்த்துக்கள் என அவர் குறிப்பிட்டுள்ளார். டிஎன்பிஎஸ்சி குரூப் 2A பணியிடங்களுக்கான கலந்தாய்வில் குளறுபடி என தேர்வர்கள் தரப்பில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. டிஎன்பிஎஸ்சி குரூப் 2A தேர்வில் வெற்றி பெற்றவர்களுக்கான கலந்தாய்வு வெள்ளிக்கிழமை தொடங்கி நடைபெற்று வருகிறது. 900 இடங்கள் கொண்ட இளநிலை கூட்டுறவு தணிக்கையாளர் பதவிக்கான பணி நியமன கலந்தாய்வில் பங்கேற்க தமிழ் வழியில் பயின்று முன்னுரிமை அடிப்படையில் தகுதியை எட்டியவர்களுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டிருந்ததாக தெரிகிறது. இதனால் ஏராளமானோர் சென்னையில் உள்ள டிஎன்பிஎஸ்சி அலுவலகத்தில் குவிந்தனர். ஆனால் தங்களை கலந்தாய்வில் பங்கேற்க அனுமதிக்கவில்லை என தமிழ் வழியில் பயின்று முன்னுரிமை பெற்ற தேர்வர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தங்களை விட அதிக மதிப்பெண்கள் பெற்ற முன்னுரிமை அல்லாதோர் மட்டும் கலந்தாய்வில் அனுமதிக்கப்பட்டதாக கூறி சிறிது நேரம் காத்திருப்பு போராட்டத்திலும் ஈடுபட்டனர். 2வது கட்ட கலந்தாய்வில் பங்கேற்க மற்றவர்களுக்கு அழைப்பு வரக்கூடும் என தேர்வாணையம் சார்பில் கூறப்பட்டதால் பலர் ஏமாற்றத்துடன் வீடு திரும்பினர். இதனிடையே கலந்தாய்வு தொடர்பாக 1.5 மாதத்தில் முழுமையான விவரங்கள் வெளியிடப்படும் என்று தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வு வாரிய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். புதுச்சேரியில் வீடுகளுக்கான மின்சார கட்டண உயர்வு வரும் 16ஆம் தேதி முதல் அமலுக்கு வர உள்ளது. புதுச்சேரியில் வழக்கமாக ஆண்டுதோறும் ஏப்ரல் 1ஆம் தேதி மின்சார கட்டணம் மாற்றியமைக்கப்படும். ஆனால் நடப்பாண்டு தேர்தல் நடத்தை விதிமுறையால் புதிய கட்டண நடைமுறை அமல் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. நடத்தை விதிமுறைகள் திரும்ப பெறப்பட்ட நிலையில் வீடுகளுக்கான மின் கட்டணம் முதல் 100 யூனிட்டுக்கு 2.25 ரூபாயிலிருந்து 2.70 ரூபாயாக உயர்த்தப்பட உள்ளது. 101 முதல் 200 யூனிட்டுக்கு மின் கட்டணம் 3 ரூபாய் 25 பைசாவிலிருந்து 4 ரூபாயாகவும், 201 முதல் 300 யூனிட் வரை யூனிட்டுக்கு 5 ரூபாய் 40 பைசாவிலிருந்து 6 ரூபாயாகவும், 301 யூனிட்டுகளுக்கு மேல் பயன்படுத்தும் வீடுகளுக்கான கட்டணம் 6 ரூபாய் 80 பைசாவிலிருந்து 7 ரூபாய் 50 பைசாவாக உயர்த்தப்பட உள்ளது. வர்த்தக நிறுவனங்கள் மற்றும் குடிசை தொழில்களுக்கான கட்டணத்தை உயர்த்துவதற்கான புதுச்சேரி அரசின் கோரிக்கையை இணை ஒழுங்குமுறை ஆணையம் நிராகரித்துள்ளது. புதிய கட்டண உயர்வு வரும் 16ஆம் தேதி முதல் அமலுக்கு வரும் என்றும் இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என்றும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. கொடைக்கானலில் சிறிய ரக சரக்கு வாகனம் ஒன்று கார்கள் மற்றும் இருசக்கர வாகனம் மீது மோதிய சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. சென்னையிலிருந்து சென்ற சரக்கு வாகனம் ஒன்று கொடைக்கானல் 7 ரோடு பகுதிக்கு சென்று கொண்டிருந்தது. அப்போது சரக்கு வாகனத்தில் பிரேக் பிடிக்கவில்லை என கூறப்படுகிறது. இதனால் எதிரே இருந்த கார்கள் மற்றும் இருசக்கர வாகனம் மீது மோதி விபத்துக்குள்ளானது. இதில் இருசக்கர வாகனத்தில் சென்றவருக்கு லேசான காயம் ஏற்பட்டது. விபத்தின் காரணமாக சிறிது நேரம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. விரைவு ரயில்களில் முன்பதிவு பெட்டிகளில் உரிய அனுமதியின்றி பயணிப்போருக்கு அபராதம் விதிக்கப்படும் என ரயில்வே அறிவித்திருந்த நிலையில் சென்னை கோட்டத்தில் சிறப்பு குழு களமிறக்கப்பட்டுள்ளது.
விரைவு ரயில்களில் முன்பதிவு பெட்டிகளில் அனுமதி இல்லாதவர்கள் பயணம் செய்வது தொடர்கதையாகி வருகிறது. இதுகுறித்து மத்திய ரயில்வே துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் அனைத்து மேலாளர்களிடம் ஆலோசனை மேற்கொண்டார். அப்போது முன்பதிவு பெட்டிகளில் கூட்டம் நிரம்புவது குறித்து ஆய்வு மேற்கொள்ளும் வகையில் சிறப்பு குழுவை அமைக்க மண்டல ரயில்வே அதிகாரிகளுக்கு மத்திய ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் அறிவுறுத்தியதாக கூறப்படுகிறது. மேலும் முன்பதிவு பெட்டிகளில் அனுமதியின்றி பயணம் செய்வோர் குறித்த புகார் எழுந்த 10 சிறப்பு ரயில்களில் தீவிர கண்காணிப்பு மேற்கொள்ளவும் உத்தரவிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகின. அதன் தொடர்ச்சியாக ரயில்வே நிர்வாகம் வெளியிட்ட அறிவிப்பில் ரயில்களில் முன்பதிவு இல்லாத பயணிகள் அல்லது உரிய பயணச்சீட்டு இல்லாத நபர்கள் கண்டறியப்பட்டால் உடனடியாக அபராதம் விதிக்கப்படும் என தெரிவித்துள்ளது. மேலும் பாதுகாப்பு படை வீரர்களின் உதவியுடன் அவர்கள் அடுத்த நிறுத்தத்தில் இறக்கிவிடப்படுவர் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் முன்பதிவு பெட்டிகளில் அனுமதியின்றி பயணிப்போர் குறித்து ஆராய சென்னை கோட்டத்தில் ரயில்வே பாதுகாப்பு படை மற்றும் டிக்கெட் பரிசோதகர்கள் அடங்கிய சிறப்பு குழு அமைக்கப்பட்டுள்ளது. பரந்தூர் விமான நிலைய விவகாரத்தில் தமிழ்நாட்டை விட்டு வெளியேற காஞ்சிபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த ஏகனாபுரம் கிராம மக்கள் முடிவு செய்துள்ளனர். காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூர் சுற்றுவட்டார 13 கிராம பகுதிகளை உள்ளடக்கிய 5700 ஏக்கர் பரப்பளவில் பரந்தூர் பசுமை வெளி விமான நிலையம் அமைக்கப்படும் என மத்திய மாநில அரசுகள் அறிவிப்பு வெளியிட்டு பணிகளை மேற்கொண்டு வருகின்றன. இதனால் தங்களது வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் என கூறி ஏகனாபுரம் உள்ளிட்ட கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் இரவு நேரங்களில் ஊர் மைதானத்தில் கூடி தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் சமீபத்தில் நடைபெற்ற மக்களவைத் தேர்தலையும் புறக்கணித்தனர். மக்களவைத் தேர்தல் முடிவடைந்த நிலையில் பரந்தூர் விமான நிலையம் அமைப்பதற்கு நிலம் எடுப்பது தொடர்பான அறிவிப்பு மீண்டும் வெளியாகியுள்ளது. எடையார்பாக்கம் பகுதிக்குட்பட்ட சுமார் 59.75 ஹெக்டேர் நிலம் கையகப்படுத்தப்பட உள்ளதாக அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து நிலமெடுப்பு குறித்து அறிவிப்பு வெளியாகி வருவதால் போராட்டம் நடத்தி வரும் ஏகனாபுரம் கிராம மக்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். வருகின்ற 24ஆம் தேதி கிராம மக்களின் போராட்டம் 700வது நாளை எட்ட உள்ள நிலையில் ஆந்திராவில் தஞ்சமடைய சித்தூர் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மனு அளிக்க உள்ளதாக போராட்டக் குழுவினர் தெரிவித்துள்ளனர். கிராம மக்களின் இந்த முடிவு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. 13 ஆண்டுகளாக இடைத்தேர்தலில் போட்டியிடுவதை தவிர்த்த பாமக தற்போது விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தலில் களமிறங்கியுள்ளது. இடைத்தேர்தலை பாமக புறக்கணித்தது ஏன் என்பது குறித்தும் இந்த தேர்தலில் போட்டியிடுவது ஏன் என்பது குறித்தும் விவரிக்கிறது இந்த தொகுப்பு. இடைத்தேர்தல் என்றாலே ஆளுங்கட்சி பணபலத்தையும் அதிகார பலத்தையும் வைத்து வெற்றி பெறுவதாக பாமக தொடர்ந்து குற்றம் சாட்டி வருகிறது. சட்டமன்ற அல்லது நாடாளுமன்ற உறுப்பினர் யாரேனும் உயிரிழந்தாலோ அல்லது வேறு ஏதேனும் காரணத்திற்காக பதவியை இழந்தாலோ அதே கட்சியைச் சேர்ந்த ஒருவர் எம்எல்ஏவாக அல்லது எம்பியாக நியமிக்கப்படும் வகையில் சட்ட திருத்தம் கொண்டு வர வேண்டும் என பாமக தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது. ஒருவேளை சட்டப்பேரவையில் பெரும்பான்மையை நிரூபிக்க இடைத்தேர்தல் அவசியம் என்றால் மட்டுமே நடத்தலாம் என்பது பாமகவின் நிலைப்பாடாக உள்ளது. இதனால் இடைத்தேர்தல்களில் போட்டியிடுவதில்லை என 13 ஆண்டுகளுக்கு முன்பு கொள்கை முடிவெடுத்த பாமக அதன் பின்னர் இடைத்தேர்தல்களில் போட்டியிடுவதை தவிர்த்தது. கடைசியாக 2010ஆம் ஆண்டு நடைபெற்ற பெண்ணாகரம் தொகுதி இடைத்தேர்தலில் பாமக போட்டியிட்டது. அந்த தேர்தலில் பாமக சார்பில் போட்டியிட்ட தற்போதைய கௌரவ தலைவரான ஜி.கே. மணியின் மகன் தமிழ்குமரன் அதிமுகவை விட 14,000த்திற்கும் அதிகமான வாக்குகளை பெற்று 2ஆம் இடம் பிடித்தார். 2019ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலுடன் 23 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கும் இடைத்தேர்தல் நடைபெற்றது. அப்போதைய அதிமுக ஆட்சியை தக்க வைப்பதற்கான முக்கியமான இடைத்தேர்தலாக இது பார்க்கப்பட்டது. பாமகவுக்கு வலுவான வாக்கு வங்கி உள்ள தொகுதிகளிலும் இடைத்தேர்தல் நடைபெற்ற நிலையில் அதில் பாமக போட்டியிடாமல் கூட்டணி கட்சியான அதிமுகவுக்கு ஆதரவு அளித்தது. தொகுதி மறுசீரமைப்பிற்கு பின்னர் 2011ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்ட விக்கிரவாண்டி தொகுதியில் 2016ஆம் ஆண்டு தனித்து போட்டியிட்ட பாமக 41,428 வாக்குகள், அதாவது 23.19% வாக்குகளை பெற்றது. அதன் பின்னர் பாமக நேரடியாக போட்டியிடாத நிலையில் பாமக ஆதரவுடன் களமிறங்கிய அதிமுக 2019ஆம் ஆண்டு இடைத்தேர்தலில் வெற்றியையும் 2021ஆம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலில் தோல்வியையும் பெற்றது. நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைந்த பாமக போட்டியிட்ட அனைத்து தொகுதிகளிலும் தோல்வியடைந்தது. இதனால் பாமக தொண்டர்கள் சோர்ந்திருக்கும் நிலையில் பாமகவுக்கு கணிசமாக வாக்கு வங்கி உள்ள விக்கிரவாண்டி தொகுதிக்கு இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டது. இதில் பாஜக போட்டியிட்டால் அவர்களுக்கு ஆதரவு அளிப்பதை விட நேரடியாக களமிறங்க வேண்டும் என நிர்வாக குழு கூட்டத்தில் நிர்வாகிகள் வலியுறுத்தியதாக கூறப்படுகிறது. இதனால் இடைத்தேர்தலில் போட்டியிடுவதில்லை என்ற கொள்கையை தளர்த்தி விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் போட்டியிடுவது என்ற முடிவை பாமக எடுத்துள்ளது. தற்பொழுதுள்ள அரசியல் சூழலை கருத்தில் கொண்டு பாட்டாளி மக்கள் கட்சி இடைத்தேர்தலில் போட்டியிட வேண்டும் என்று
முடிவு செய்தது. ஓரிரு தினங்களில் கட்சியினுடைய வேட்பாளர் யார் என்பது குறித்து முறையான அறிவிப்பை எங்களுடைய கட்சியினுடைய நிறுவனர் மருத்துவர் ஐயா அவர்களும் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் அறிவிப்பார்கள். நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலில் விழுப்புரம் தொகுதியில் இடம்பெற்றுள்ள விக்கிரவாண்டி சட்டப்பேரவை தொகுதியில் மட்டும் பாமக சுமார் 32,000 வாக்குகளை பெற்று 3வது இடத்தை பிடித்தது. இழந்த செல்வாக்கை மீட்டெடுக்கும் முயற்சியாக 13 ஆண்டுகளுக்கு பிறகு இடைத்தேர்தலில் களமிறங்கும் பாமக தேர்தலில் தாக்கத்தை ஏற்படுத்தும் கட்சியாக இருக்கும் என கருதப்படுகிறது.